ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சி, எலி இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து எப்படி கூண்டோடு அழிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற கரப்பாம்பூச்சை ஒரே நைட்டில் கூண்டோட எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்த்துக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் ப்ரௌன் சுகர் இல்லை, ஒயிட் சுகர் தான் வச்சுருக்கீங்க, வெள்ளை சர்க்கரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு விருப்பமான ஒரு உணவுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்கறதுனால கண்டிப்பாக இதை கரப்பாம்பூச்சி சாப்பிட்டுடும். அடுத்ததாக கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காத ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோம். என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஷாம்பு சேர்க்கணுங்க. நான் பேண்டீன் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் 1 ரூபாய் ஷாம்பு இருக்குது பாருங்கள், சின்ன பேக்கெட் ஷாம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கங்க. பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த ஷாம்பும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதுவுமே அதுங்களுக்கு பாய்சனாக ரியாக்ட் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம இதை கரப்பாம்பூச்சிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி அந்த சர்க்கரையோட வாசனைக்கே கண்டிப்பாக இதை குடிச்சிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நுரைச்சி வருங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துருக்கேங்க. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கவுண்டர் டாப்பில் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டருக்கு அடியில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. கரப்பாம்பூச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நான் தூங்க போயிட்டேங்க. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த கரப்பாம்பூச்சி இறந்து கிடந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கரப்பாம்பூச்சி இறந்து போயிடுச்சு. இதே போல் நீங்கள் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற சுகரோட வாசனைக்கே கரப்பாம்பூச்சி அதை குடிச்சிடுங்க. எல்லா கரப்பாம்பூச்சியுமே உங்கள் வீட்டில் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தான் இது. இந்த கரப்பாம்பூச்சினால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வீட்டில் ஹிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கிச்சனில் ஸ்ப்ரே பண்ண முடியாது. சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா அது நமக்கு பாய்சன் ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி எல்லா கரப்பாம்பூச்சியுமே ஈஸியாக அழிச்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 கரப்பாம்பூச்சி தான் இருக்குது அப்படின்னு சாதாரணமாக விட்டுறாதீங்க. அது குஞ்சு பொரித்து நம்ம வீட்லேயே ரொம்ப அதிகமாக பெருகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலி பெருச்சாலியை நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் ஓட விரட்டுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமானதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க.
தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு இதோட வாசனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா எலி வந்து கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம் இல்லையா, அது போல் நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். பசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு இதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துட்டு ஒரு உருண்டையை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா காய்ச்சல் மாத்திரை இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ என்ன காய்ச்சல் மாத்திரைனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. எடுத்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கோதுமை மாவு நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அந்த மாத்திரை தூள், மிளகாய் தூள் எல்லாமே இந்த மாவு கூட நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. பசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து தனியாக எடுத்து உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்து உருட்டி எடுத்துட்டோம். எனக்கு வந்து 6 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ரெண்டாக மாவு டிவைட் பண்ணி எடுத்ததில் ஒரு மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாங்க. அதை எடுத்துட்டு நம்ம வந்து இதையுமே இந்த மாதிரி 6 சின்ன உருண்டையாக குட்டி குட்டியாக நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எலி நம்ம வீட்டுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வியாதிலாம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குங்க. நம்ம கடைகளில் எலி தொந்தரவுக்கு நிறைய மருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எலி வந்து அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது எங்கே இருக்குன்னே நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. நம்ம வீடு முழுக்க ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெமெடி ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப எலி வந்து செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாகாதுங்க. சாகாது, ஆனால் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கம் எலி பெருச்சாளி எதுவுமே வராதுங்க. 6 உருண்டை நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து இது போல் கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய் தூளும் மாத்திரை பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு உருண்டையை எடுத்து இதுக்குள்ளே வந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்த மாவுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுருங்க. எலி மட்டும் இல்லாமல் பெருச்சாளியுமே கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. இதை சாப்பிட்றதுனால பெருச்சாளி எலிகளுக்கு செரிமான கோளாறு வந்து ஏற்படுத்துங்க. வயிறு வந்து சரியில்லாமல் போயிடும். எலியோட சீரான நிலையை வந்து குலைக்குங்க. எலிகளுக்கு மயக்கம் வரும். இதை சாப்பிட்றதுனால எலிகளுக்கு வந்து முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அது வந்து ஒரு மாதிரி வயிறு சரியில்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுங்க. பொதுவாகவே எலிகளுக்கு மனுஷங்க மாதிரி தான் ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்மள மாதிரியே எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து எலிக்கு வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் எலி வந்து வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெருச்சாளிக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெருச்சாளி தொந்தரவும் நம்ம வீட்டு பக்கம் எதுவுமே இருக்காதுங்க. நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒர்க் அவுட் ஆகும். ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி இது. இதை வந்து நம்ம வீட்டில் எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் எடுத்து வச்சிடலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக நைட் டைமில் எலி வந்து உள்ளே வருங்க. ஸோ அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை வந்து போட்டு வச்சுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி வருமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு உருண்டையாக போட்டு வைக்கலாங்க. அடுத்ததாக நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்புக்கு அடியிலலாம் எலி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுப்புக்கு அடியில், மிக்சிக்கு அடியில்,
கிரைண்டருக்கு அடியில், ஃப்ரிட்ஜுக்கு அடியில் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாங்க. வாஷிங் மிஷினுக்கு அடியிலையும் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூம் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற கபோர்டு இருக்குது பாருங்கள், கபோர்டு, பீரோ அதுக்கு அடியிலெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உருண்டை போட்டு வைக்கலாங்க. அதே போல் நம்ம வீட்டில் வந்து கார்டனில் இருக்கிற செடி இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயும் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் தோட்டத்தில் தான் அதோட தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப செடியெல்லாம் நாசம் பண்ணிடும். இந்த மாதிரி அந்த செடிக்கு பக்கத்தில் வந்து இது போல் நீங்கள் வந்து ஒரு உருண்டை வந்து வச்சு விடலாம். மண்ணுலேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கலாங்க. போட்டு வைக்கும்போது பெருச்சாளி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்ரும். இதை சாப்பிட்ருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைம்லேருந்து உங்கள் வீட்டு பக்கம் பெருச்சாளி வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.